வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பேர் கொடுத்தோம். 8 2 10 12 பேரா மொத்தம் டோட்டலாக 12 பேர் எங்களையும் சேர்த்து வருது. அதுக்கு மேலே பண்ண முடியாது, இன்னும் 2-3 பேர் சேர்த்து பண்ணலாம். அதிகபட்சம் 15 பேருக்கு மேலே பண்ண முடியாது. அதான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இன்றைக்கி என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கொழுமிச்சை ஜூஸ். டெய்லி சூப்பு ஜூஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து கொழுமிச்சை ஜூஸு. இதில் வந்து என்னென்னா நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பழம் வந்து பழத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பப்பாளி பழம் வச்சுருக்கோம். அடுத்தது வெள்ளரிக்காய், ஸ்டார் ஃப்ரூட் ஏதோ ஒன்று மாறி வருது. இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொள்ளு வந்து முந்தானத்தை ஊற வச்சு முளைக்கட்டை வச்சுட்டோம். முளைக்கட்டை வச்ச பொருள் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் பெருசாக இருக்காது. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து கத்திரிக்காய் பொரியல். வழக்கம் போல் நம்ம வந்து சொத்த கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் காய்கறி தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சொத்த கத்திரிக்காய்ங்கிறப்ப மருந்து பெரும்பாலும் அடிச்சிருக்க மாட்டாங்க. அடிச்சிருந்தாலும் அது வந்து உள்ளே போயிருக்காது. அதனால தான் அது சொத்தையாக இருக்குது, உள்ளே புல் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் இது ஓகே, இது உள்ள மருந்து இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இது வந்து பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட், எக் ஆம்லெட், முட்டை ஆம்லெட் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மெயின் கோர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கேரளா மட்டை அரிசியில் வந்து மிளகு சோறு வந்து பண்ணியிருக்கோம். இதில் முந்திரி, இது பாதாம் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலை உணவு. எங்களுக்கு மதியம் வந்து இந்த உணவு தான். எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் நான் போய்வேன். சித்ராவுக்கு இதே தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உணவு நாங்கள் சாப்பிட்றோம், மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் என்னை வந்து கேட்குறீங்க, உணவு எங்களுக்கு கொடுக்க முடியாது, வெளியூர் இருந்தெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. இது நீங்களே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதா. நான் திருப்பி அதே தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பேலன்ஸ்டு டயட் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பேலன்ஸ்டு டயட் தான் நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இப்போ இந்த உணவு கொடுத்துட்ருக்கோம். ஓகே.